காசியில உஜ்ஜைன்ல இருக்கிற மாதிரியே ஒரு சக்தி வாய்ந்த காலபைரவர் கோவிலை தமிழ்நாட்டிலையும் திறந்து வச்சிருக்காங்க சத்குரு. கடந்த மார்ச் 3ஆம் தேதி புனிதமான பால்குண பௌர்ணமி இரவுல காலபைரவர் பிரதிஷ்டையோட ஒரு பகுதியான காலபைரவர் ஸ்தாபனம் அப்படிங்கிற செயல்முறையை நடத்தினாங்க சத்குரு. இதுல உலகம் முழுக்க இருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அரிதான செயல்முறையில நீங்களும் கலந்துக்க முடியும். காலபைரவர் அப்படின்னா மரணத்தை பத்தினவர் மட்டும் இல்ல, அவர் காலத்தை பத்தினவர். அடிப்படையா உங்க காலத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்க வாழ்க்கையோட தரம் அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சத்குரு. இது வரைக்கும் நீங்க ஈஷா போயிருந்தீங்கன்னா ஆதியோகி, தியானலிங்கம், லிங்கபைரவியை தரிசனம் பண்ணியிருப்பீங்க. இனிமே காலபைரவரையும் தரிசனம் பண்ண மறந்துடாதீங்க. இந்த காலபைரவர் மண்டபம் ஈஷாவோட நுழைவாயிலான மலைவாசலுக்குள்ள நுழைஞ்ச உடனே இடது பக்கத்துல இருக்கு. காலையில 6 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த காலபைரவர் ஸ்தானம் திறந்திருக்கும். காலை 6 மணி, மதியம் 12 மணி, மாலை 6 மணி, இந்த 3 நேரங்கள்ல காலபைரவருக்கு சிறப்பு ஆரத்தியும் நடக்கும். இதுலயும் நீங்க கலந்துக்க முடியும்.